அண்மை செய்தியை பார்க்கின்றோம். 4 மத்திய சிறைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில். விவரம் சொல்லலாம் அருண். கோபாலகிருஷ்ணன், சென்னை புழல் சிறை மற்றும் மதுரை மத்திய சிறை, கோவை, திருச்சி என 4 சிறைகளுக்கு செல்போன் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த தற்போது ஜாமீனில் வெளியே என்ற நபர் தற்போது அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த 4 சிறைகளிலும் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் தகவலானது பொருள் என தெரிய வந்திருக்கிறது. மதுரை, சென்னை, கோவை, திருச்சி என 4 மத்திய சிறைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை சிறைவாசிகளிடம் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது அங்கு இருக்கிறார்கள். ஆண்கள் சிறை மற்றும் பெண்கள் என தனித்தனி சிறைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை மத்திய சிறை செயல்பட்டு வரக்கூடிய நிலையில மதுரை மத்திய சிறையில் இன்று மாலை வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் மூலம் சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும், அதே போல சென்னை புழல் சிறைக்கும், திருச்சி, கோவை என 4 சிறைகளுக்கும் ஒரே எண்ணிலிருந்து தற்போது இந்த புகாரானது அழைக்கப்பட்டிருந்தது. மேலும் புகாரை அடுத்து போலீசார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 4 சிறைச்சாலைகளிலும் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் மோப்பநாயகர்கள் உதவியுடன் மெட்டல் டிடெக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியுடன் சிறைவாசிகள் இருக்கக்கூடிய அந்த வளாகம், அதே போல சிறை கூண்டு அது உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்ட நிலையில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது பொருள் என தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட அந்த எண்ணிற்கு சோதனை மேற்கொண்ட போது அந்த எண்ணை பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த தங்கம் என்பவர் கடந்த மே மாதம் மதுரை மத்திய சிறையிலிருந்து ஜாமீன் வெளியே சென்றவர். இவர் மூலம் தற்போது சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போலியான வெடிகுண்டு மிரட்டல் விட்டது தெரிய வந்திருக்கிறது. தற்போது காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் மனநலம் பாதித்தவர் போல நடத்தையில் தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜாமீனில் சென்ற தங்கம் மதுரை மட்டும் இல்லாமல் திருச்சி, கோவை, அதே போல சென்னை புழல் சிறை என 4 சிறைகளுக்கும் தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிற சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோபாலகிருஷ்ணன், நன்றி அருண், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.